பாட்டெலாம் பாடுறோம், என்ன பாடுறோம்? தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைங்கப்பா, நீங்கள் நினச்சாலும் என்ன தான். அது மாதிரி பாடினா கிண்டல் பண்ணானுங்க. சரி எவ்வளோலாம் நினச்சிட்டே இருப்பேன், எத்தனை போய் காயப்படுன்றானுங்க. நம்ம ஏக்கத்தோடு வாஞ்சியோடு பாடுறோம், இந்த ஒரு தேவகுமாரா கொஞ்சம் நினைங்கப்பா, நினச்சிங்கன்னா எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னா பக்கத்தில் அந்த பாட்டை கேட்டு கிண்டல் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் நினச்சி அதுப்பா எடுத்து காயப்படுன்றானுங்க. ஸோ அந்த பற்றிய உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். இப்போ ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுங்க. உபாவம் 7:14 எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. நீ காலையில் கூட எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஸோ பரிசுத்த ஆவியான பக்கம் 233 நம்ம எல்லோரும் எடுத்து வாசிப்போம், ஒன்றா சேர்ந்து வாசிப்போம். நான் வேகமாக நான் காரியங்களை சொல்கிறேன். உபாவம் 7:14 வாசிக்கலாமா? சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பதில்லை. ஹல்லேலூயா. கிருபையுள்ள பிதாவே, இந்த வார்த்தையை போடுக்கிறப்பா, அதை தொட்டு பிட்டு ஆசீர்வதிங்க, என்னோடு எங்களோடு பேசுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையிலேருந்து இந்த மேலே இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் பாட்டை இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்கள். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இப்போ கர்த்தர் நம்மை, இது ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருந்தது, இந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, யூ வில் பி பிளெஸ்ட் மோர் தேன் எனி அதர் பீப்புள். கேட்கும் போது அப்படியே சொல்ல முடியல, புல்லறியுது பாருங்க. யூ வில் பி பிளெஸ்ட் மோர் தேன் எனி அதர் பீப்புள். பை ஹார்ட் ஆயிடுச்சு பாரு. அதாவது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், அதாவது சகல ஜனங்களை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்போது ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை எனக்கு வேற ஒரு கோணத்தில் ஆண்டவர் கொடுத்தார். அது நிச்சயம் அந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதம் உள்ள பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரியங்களை கொடுத்த அந்த 1ஆம் தேதியை நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு 3 குறிப்பை கொடுத்தார். அதில் ஒரு கீ வசனமாக ஒன்று கொடுத்தார். என்னோடு கூட 109ஆம் சங்கீதம் 28 எடுங்க, 741 பேஜ் நம்பர் 741. அதில் நீங்கள் 109:28 வாசிப்பீங்கன்னா வாசிங்க. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியானோ மகிழ கடவன். பாருங்க, ஒரு முன்னுரையாக சொல்றாங்க. இவர் யாரும் சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு நீ சகல ஜனங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் இவர் சொல்றாரு, பா அது ஒரு வாரமாக வைங்க. ஆனால் எனக்கு இது ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? ஆண்டவரே, அவருங்க சபித்தாலும் நீர் என்னை ஆசீர்வதியும். இப்போ இது யாருக்கு கொடுத்து சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டீங்கன்னா 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்போ உண்மையாகவே தாவீதுக்கு சிநேகிதன் அப்படின்னா வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோனத்தான் அவனுடைய சிநேகிதர் இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ராஜா, ஒரு புறராஜா, ஒரு ராஜா ஒரு சிநேகிதர் இருந்தார். ஆனால் இவர் யாரை கொடுத்து சொல்கிறாரு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளி ஆக்க கடவன், அவன் ஜெபம் பாவமாக கடவன். அப்போது யாரை சொல்கிற? யார் ஜெபம் பண்ணுவா? சொல்ல மாட்டீங்களே. யாருங்க ஜெபம் பண்ணுவா? பொதுவாக யார் ஜெபம் பண்ணுவா? விசுவாசி தான் ஜெபம் பண்ணுவான். ஆண்டு அறிந்தவன் ஜெபம் பண்ணுவான், ஆண்டு அறியதானே பண்ண மாட்டான். ஸோ அவர் யாரை குறித்து சொல்கிறாருன்னா, இந்த தாவீது சங்கீதம் அவர் புறஜாதியை பற்றி சொல்லலை, அவர் தன்னை விரோதிக்கிற தம்முடைய ஜனத்தை சொல்லுகிறார். அவரை விரோதிக்கிற, அவரை தேடுகிற, அவரை கொல்லுன்னு நினைக்கிற, அவர் சபிக்க நினைக்கிற அவங்க மத்தியில் ஆண்டவர் சொல்கிறாரு. தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே நீ என்ன பண்ணுங்க, என்ன ஆசீர்வதிங்க. அவன் என்ன சபிக்கிறான். சவுல் எப்படி சபிப்படுத்துவான் தாவீதை? யோனான்ட்டே சொல்லுவான். அவன் யார் மாதிரி நேரம் இல்லை, உங்களாம் வர நாட்கள் காட்டுறேன். அப்போ அவங்களுடைய ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே நான் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறேன், அதே மாதிரி அவனும் என்ன பண்ணுறான், ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபம் என்ன பண்ணக்கூடாது,
கேட்கப்படக்கூடாது. அதுதான் சொல்கிற 7ஆம் வசனம். அவன் ஜெபம் பாவம் கூட. புதிய ஏற்பாடில் கூட சுகமாக்கப்பட்டு சொன்னான், பாவியின் ஜெபத்தை அவர் கேட்பாரா. இப்போது இந்த மாதம் நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றார். ஆண்டவரே, நான் என்னை சுற்றிலும் பார்த்து கொண்டு இரு கண்கள் புறஜாதியார் அல்ல, அது டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆண்டு சொல்லியிருக்கிறது செப்பினில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? புறஜாதிக்குள்ளே சாபமாக இருந்தவங்களை ஆசீர்வாதம் ஆக்குவேன் ஆண்டு சொன்னார். ஸோ புறஜாதிக்குள்ளே நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்காரு. எப்படி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு சுகத்தோடு இருக்குதோ இல்லையோ, ஆனால் நம்ம முகத்தில் காட்டுற மாதிரி நம்மளை அந்த மாதிரி ஆண்டவர் கைவிடலை, ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆனால் சகோதரருக்குள்ளே, தெரிந்தவருக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, நம்ம சொந்தத்துக்குள்ளே, நம்மளுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே தேவசுத்தத்தை விட்டு விலகிறவங்க, தேசத்து இல்லாதவங்க, மாயமலமாக வாழ்கிறவங்க, இவங்க மத்தியில் நம்ம நீதியாக வாழ்கிறோம், பரிசுத்தமாக வாழ்கிறோம், உத்தமாக வாழ்கிறோம், கத்தியத்தை கைப்பிடிச்சு நடக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஊழிய செய்கிறவனுக்கும் ஊழிய செய்கிற வித்தியாசம். அப்போது நம்ம என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, அவன் என்னை சபிச்சுட்டே இருக்கிறான், என்னை நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. சொல்லுங்களேன், என்ன நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொன்னார், சகல ஜன கட்டில உன்னை ஆசீர்வாதம் வைப்பேன். நம்ம சொல்லணும், சகல ஜனங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் குடும்பத்தில் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவர். அப்படி கேட்கணுங்க. ஒரே சம்பவத்தை சொல்லிட்டு நான் குறிப்பு நேராக போகிறேன் பாருங்க. என்னோடய வீட்டில் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஹவுசிங் போர்டில் இருக்கும்போது, ஸோ அந்த 4 மணிக்கு நான் முன்னாடி முட்டி போட்டு சோத்திரம் பண்ணுவேன். அப்போலாம் நமக்கு பாட்டெலாம் பாட முடியாதுல்ல, பாட்டெலாம் பாடி லைட் இல்லை, கரண்ட் இல்லாத வீட்டு நாங்கள் இருந்தது ஹவுசிங் போர்டில். ஸோ 648 ஆர் பிளாக்கு. இப்போ அந்த பில்டிங் வச்சு புதுசாக கட்டிட்டான், சத்தியவனி முத்து நகர். பாருங்கள், இப்போது முட்டி போட்டு சோத்திரம் பண்ணி எண்ணின்னு இருக்கேன். 1000 சோத்திரம் சொல்கிறேன், சோத்திரம் 1000 சோத்திரம் சொல்லி அப்படியே எண்ணி ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி அதை சோத்திரம் பண்ணிட்டே இருக்கேன். இப்போது திடீர்னு எங்கள் அண்ணன் நான் எங்கள் வாசலில் படுப்பேன், தலையை எங்கள் அண்ணன் படுப்பான், அதுக்கு பிறகு உள்ளே இவங்களாம் படுப்போம். திடீர்னு ஏதோ ஒரு உருவம் ஏது தெரிஞ்சது, காலை வச்சு எட்டி வச்சுட்டான் என்ன தமால்ல, அன்எக்ஸ்பெக்டடாக. ஸோ அப்படியே கீழே ஊந்துட்டேன். டமால் ஊந்தோடனே எங்கள் அம்மா இருந்துட்டாங்க. எங்கள் அம்மா ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 3 மணிக்கு ஜொபிக்கிற கேஸ், அவங்க சீனியர் வச்சு அவங்க இறந்த உடனே சத்தத்தை கேட்டு கோவம் வந்துச்சு அவங்களுக்கு. டேய், ஆண்டவருடைய புள்ளவன், உனக்கு என்ன எரிதா? உள்ள பிசாசு சாத்தா எரிதா? காலையில் சண்டை 4 மணிக்கு, நீ எப்படா அவனை காலை தட்டி அவனை எட்டி ஒதிப்ப? கர்த்தர் அவனை பாரு, உனக்கு முன்னாடி அவனை உயர்த்த போறாரு, நீ அவங்ககிட்ட கை ஏந்த போற பாரு. நான் காலையிலே இல்லை அவனுக்கு. நான் சொல்கிறேன், அம்மா விடுமா, அவன் நைட்லாம் சுற்றிட்டு, அவன் ரசிக்கப்படல, நைட்லாம் சுற்றிட்டு லேட்டாக 3 மணிக்கு தான் வந்துருப்பான் போல படுக்கிறதுக்கு, அதனால் விடுமா, மன்னிச்சு விட்டுறமான்ட்டு. அப்புறமா சத்தத்தை கம்மி பண்ணேன், உதவுனால கொஞ்சம் சத்தம் கம்மி பண்ணேன். அதுலேருந்து எந்த வீட்டுக்கு போனாலும் என் காது கேட்குற மாதிரி ஜோம் பண்ணுவேன். இல்லைன்னா விட்டுருந்தானே அன்றைக்கி அவளு கத்திருப்பேன். எந்த வீட்டில் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, அடுத்த நாளே காலி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஞானமாக நடக்கும் பாருங்க. சில சொல்ல பாருங்க, என்ன சொல்லுவாங்க, பட்டாதான் தெரியும், அடி உதவுற மாதிரி அண்ணனே வச்சு திருந்து வச்சுருக்கோம். ஸோ அப்போது கத்த நம்மை அந்த குடும்பத்தில் என்னை கத்திர ஆசீர்வாதம் வைத்தார். அல்லேலூயா. 3 காரியங்கள் 3 பேரை காண்பிக்கிறேன். உங்கள் மாதம் இந்த ஜபமாக இருக்கும். ஆண்டவரே, என்னை சகல ஜனங்களே காட்டிலும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கப்பா. ஆனால் இப்போது அது மெய் நடக்கும். ஆனால் இந்த மாதம் எனக்கு விசேஷமாக என் குடும்பத்தில் என்னை ஆசீர்வாதம் வைங்கப்பா. அவன் சபித்தாலும் சாரி, அவன் என்னை குழி நோண்டினாலும் எனக்கு ஆசீர்வாதம், அவன் என் ஆசை தடுத்தாலும் என்னை ஆசீர்வாதம் வைங்க. அவன் போராட்டம் போட்டாலும் ஆசை, அவன் என்னை சொல்ல சண்டை போட்டாலும் ஆசை, அவன் என்னை விரோதமாக என்ன போய் தூட்டிட்டு இருந்தாலும் என்னை என்ன பண்ணுங்க, ஆசீர்வாதமாக வைங்க ஆண்டவர். எனக்கு கர்த்தருடைய வார்த்தை, நான் சபிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். கரெக்டுங்களா? சபிக்கிற சபிப்பாராம், நம்மளே ஆசீர்வதிப்பாராம். அதனால் நம்ம கர்த்தர் அப்படியே 3 பேர் டக் டக்குன்னு அப்படி காண்பித்துட்டு நான் போகணும் பாருங்க. முதலாவதாக என்னோட கூட நீங்கள் 1 நாளாமும் 4:10 வாசிங்க. பேஜ் நம்பர் 509, பேஜ் நம்பர் 509, 10 வாசிங்க.
தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 1 4:10 எழுதிங்க. ஜாபேஸ் பிரேயர். ஹல்லேலூயா. ஜாபேஸ் ஜெபம். என்ன ஜெபம்? எதுக்காக ஜெபிக்கலாம்? ஓ தட் யூ வுட் bless me. எழுதிங்க. அவருடைய ஜெபம், அந்த வார்த்தை எது ரொம்ப இந்த ஜெபமானது ரொம்ப எங்கே பார்த்தாலும் இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்கலாம். எப்படியாவது இந்த வசனத்தை யாராவது சொல்லிடுவாங்க. அப்போது அவங்க கேட்கலாம், ஓ தட் யூ வுட் bless me. என் தேவரீர் என்னை ஆசீர்வதியும். யாருக்கு மத்தியில் சொல்ல மாட்டீங்களா? புறஜாதி மத்தியில் இல்லை. கொஞ்சம் வசனத்தை மேலே நீங்கள் வாசித்தீங்கன்னா 9 வருஷம் வாசித்தீங்கன்னா, யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் அவன் துக்கத்தோடே அவளை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர். அதனால் பார்க்கும் போதெல்லாம் சகோதரர்கள்லாம் பார்த்துருப்பாங்க, ஏய் துக்கம் வருது பாடுற, ஒரு காரியம் வருது சொல்கிறேன், சொல்லிட்டுங்களா? சிலர்லாம் அப்படியே கையில் ஹார்ட்டை பிடிச்சிக்கிறாங்க, பாஸ்டர் என்ன சொல்ல போகிறாரு தெரியலன்னு. பாஸ்டர் தாமஸ் ராஜ் 71% ஊழியத்துக்கு வரும்போது, அவர் ஊழியத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்த நேரம் சாப்பாடு இல்லை, 3 நாள் சாப்பாடே இல்லை. உடனே ஊழியர்கள் சகோதரர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாருன்னா, வந்தாயா அவன் எப்போ காலை வச்சானா அப்போ என்ன இல்லை, கரைச்ச சோறு கஞ்சி கூட கிடைக்கல, 3 நாள் ஆச்சு சொல்லி அவரை பார்த்து அப்படி சொன்னேன். சுந்தரையை ஃபோன் பண்ணால் சாப்பாடு வந்துடும், ஆனால் அவர் யார்ட்டையும் கேட்க மாட்டார். 3 நாள் அவர் காது கேட்க பேசினாங்களா, அதாங்க அவர் காது கேட்க. இப்போ ஆஃபீஸ் பார்த்து வரும்போது வருது பார் துக்கம் இது, ஆனாலும் கனம் பெற்றிருக்கோம். அம்மாவே என்னன்னு துக்கம்னு வச்சுருக்காங்க, ஆனால் வேண்டுமே விருப்பத்துவாங்க. ஏன் தெரியுமா? கனம் பெற்றிருக்கோம்ல, நல்ல இல்லைன்னா வச்சுங்களேன் விட்டுறா அப்படின்னு கொஞ்சம் பரதாவாக போடுவாங்க. கரெக்டுங்களே? அவனே விருப்பத்தை அவனே கஷ்டப்பட்டு அவனே ஏதோ நூலாக போயிருக்கான் விட்டுறானோ, கொஞ்சம் கனம்தான் போட்டுன்னு வச்சுக்கோ, அந்த கணத்தை எப்படியோ உடைக்க தான் பார்ப்பான். ஏன்னா தன்னை காட்டு கனம் பெற்றிருக்கானே, பேருக்கு சம்மந்தமாக இருக்கிறானே, போல் அவனை துக்கப்படுத்துகிறவங்க. ஐயா காது கேட்க சொன்னாங்களாம், காலை வச்சாயா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் கைவிடலை. ஹல்லேலூயா. ஸோ அது இல்லை, அவனால் இல்லை என்னங்க கத்த இது போய் ஜோமனர் அழுதாராம். இப்போ அழுது ஜோமன், ஆண்டவரே ஏன்பா என்னப்பா நான் வந்த நேரம் தானா நீங்கள் இப்படி சோதிப்பீங்க ஜப வீட சொல்லி ஓடு கத்தி அழுதாராம். அப்போது அடுத்த நாள் செல்லையை பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது அவர், ஆண்டவரே ஆகாரம் தாரும் ஆண்டவரே சோத்திரம் அப்பா தாரம். அது முட்டு சந்து 70% பற்றி நம்ம ஜப வீடு அண்ணனுக்குலாம் தெரியும், அது முட்டு சந்து அது. ஸோ அந்த இடத்துல எவனோ ஒருத்தர் காக்கா செத்து இருந்தது. இந்த ஆகாரம் தான் கேட்டேன், இந்த ராகி சாப்பிட்டு தூக்கி போட்டானா. கரெக்டாக பாத்ரூம் முன்னாடி வந்துருக்குது. வந்தோடனே பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு இருக்கு. நேராக சுந்தரையாகிட்ட போய், ஐயா இந்த மாதிரி பக்கத்துல தூக்கி போடுறானே ஐயா அப்படின்னு. அப்படியா சோத்திரம் பண்ணும் அப்படி சொல்லி பார்த்தா கழுத்து பெருசாக இருக்குது. ஓய் காக்கா பாரியா வேற மாதிரி இருக்குதியா, கழுத்து பெருசாக இருக்குதியா, போய் அதை அர்த்தம் பாரு என்ன அர்த்தம் உள்ள தங்க சங்கிலி இருக்குது. ஹல்லேலூயா. தங்க சங்கிலி இருக்குது. எப்பவுமே கஞ்சி சாப்பாடு கிடைக்கும், அன்னைக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டான். ஹல்லேலூயா. அப்போ இவர் சொல்ல, ஐயோ நான் வந்த என்னது பிரியாணி கிடைச்சிருக்குது. போல சகோதரருக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய ஜெபம் பண்ணோம். யாபேசெல்லாம் பண்ணான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதித்து என்ன பண்ணுங்க, என் எல்லையை பெரிதாங்க, தீங்க என்ன மனசாப்படுத்தக்கூடாது என்று சொல்லி ஜெபம் பண்ணோம். அப்போ நீங்கள் ஜெபிக்க வேண்டும். 2வதாக டக்கு நான் எல்லாம் மேலோட்டமாக நம்ம தெரிஞ்சுதாச்சு. 2வது ஒரு மனுஷன் ஜெபிச்சான் பாருங்கள் என் கூட. நீங்கள் ஆதியாகமம் 32:26 ஒரு மனிதன் ஜெபித்தான், ஜாபேஸ். அவன் ஒரு தனியாக இருந்தான், குடும்பத்தை பற்றி பேசல, மேபி மஸ்ட் பி பேச்சுலர். பட் இங்கே ஒரு மனுஷன் பாருங்கள், அவர் நான் போகட்டும் 32:26 ஆதியாகமம். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார்.
அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். பாருங்க, இந்த ரெண்டாவது என்னன்னா ஜேக்கப் பிரேயர். ஹல்லேலூயா. யாக்கோபின் ஜெபம். இப்போ இவருக்கு என்னன்னா புறஜாதிகிட்ட போகிறதுக்கு அவருக்கு பிரச்சனை இல்லை. எதுக்காக ஜெபம் பண்ணுறாரு? சகோதரனை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு, திருப்பி சொந்த ஊருக்கு போகிறதுக்கு, திருப்பியும் அவருக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை உன்னோடு எடுக்க மாட்டாரு. அட்லீஸ்ட் அண்ணன் பேசுறது பாதியாவது 2 பேரும் ஷேர் வரமே அந்த சொத்துக்காக. இல்லை அப்பா வீட்டில் அம்மா வீட்டில் போய் அப்பா அம்மா பார்க்குறதுக்கு போகலாம். அம்மா பற்றி தெரியாது, அம்மா இறந்துட்டாங்க போனோட, அப்பா உயிரோடு இருக்கிறார். ஆனால் இவருக்கு போகிறதுக்கு அங்கே என்னென்னா, அங்கே அவங்க ஏமாற்றி வந்தான் பாருங்க, ஆசீர்வாதம் வாங்கினா பாருங்க, அவங்க அண்ணன் எதிரில் வரான். அப்போது அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா பயம் வந்துடுச்சு. இப்போ ஆண்டுட்டு ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே என்னை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எனக்கு தெரியாது, எங்கள் அண்ணன் நான் பார்த்த உடனே என்னடா இரு பரிவாரத்தோட வரியா, என்னையா ஆளெல்லாம் அனுப்பிச்சு முதல்ல என்ன ஆசீர்வாதமாக அனுப்புகிறார் அவர். ஒரு இந்த அனுப்பி இது நீங்கள் முன்னாடி போன அனுப்புகிறார். அனுப்பிட்டு கடைசியாக அவருக்கு பிரியமானா இவர் கடைசியாக திட்டம் போட்டார், அனுப்புகிறார். நிச்சயமாக அவனா பண்ணியிருப்பான், வரட்டும் இதாவோ, இதுனா ஒட்டகமா, இதுனா மாடா ஆடா, இதுனா அவனுடைய வப்பாட்டியா, முதல் வப்பாட்டியா, இது 2வது பொண்டாட்டியா, இது 2வது பொண்டாட்டியா, அது வப்பாட்டியா, பார்த்து உனக்கு எவ்வளோ திமுரு, அங்கேயும் போய் ஏமாத்தினியா பட்டான்னு போட்டிருப்பான். என்ன ஏமாத்தி ஓடு இல்லாத அங்கே போய் இவரு சும்மா சொல்ல மாட்டேன். சும்மா சொல்லுவாரா? இந்த பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை பண்ணேன் இருப்பார். இந்த பொண்ணுக்காக 7 வருஷம், 14 வருஷம், 20 வருஷம் இரவு மகளை உழைச்சிருப்பேன். இவ்வளோ ஆசை. ஆனால் நான் போகும்போது வெறும் தடியும் வெறும் பையன் தான் போனேன் அப்படின்னா பயங்கர பில்டப் விட்டுருப்பாரு. அதெல்லாம் போட்டுருப்பா ஒன்று, இதெல்லாம் எனக்கு தாண்டா, என்னை ஏமாற்றி வாங்கின ஆசீர்வாதம் இல்லை, இன்னைக்கு உன்னை போட்டு எல்லா ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் போட்டுருப்போம். அதனால அது பயம் வந்துச்சு. என்ன வந்துச்சு, ஒரு எல்லாரையும் அம்சம் தனியாக வரப்பா, ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா. எதுக்கு? நான் போகிறேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தோடைய விட மாட்டேன். இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இவனை ஒழுங்காக நல்ல மாதிரி அனுப்பிச்சோம்னா கண்டிப்பாக விளைவு தான். அதனால் அவன் என்ன பண்ணலாம், கொஞ்சம் தொடைய சுருக்கி அவன் கைகோலாக நடந்து போகிறவனா மாற்றிட்டார். பிகேமே ஹேண்டிகேப் மாதிரி ஆகிட்டான். அப்போது ஒரு போரில் கூட ஒரு ஹேண்டிகேப்பாக இருந்தால் என்ன பண்ண மாட்டாங்க, எதிராளி அவன் என்ன பண்ண மாட்டான், போர் செய்ய மாட்டான், குத்த மாட்டான். இவனை போய் குத்தி ஜெயிச்சேன்னு போய் சொன்னால் அவனுக்கு என்ன இருக்காது, சொல்ல மாட்டீங்களே, பேர் இருக்காது. அவனே நொண்டி, அவனே குருடு, அவனே ஊனம், அவனை போய் போரில் ஜெயித்தன் பெருமையாக சொல்கிறீங்க, போய் வீரனை போய் ஆடுறாங்க. அதுபோல் கர்த்தர் அவனை என்ன பண்ணிட்டாரு, அவனை கர்த்தர் தொடைய சுருக்கிட்டார். ஆனால் ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனை என்ன பண்ணாராம், ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவன் அண்ணனை பார்க்கும்போது எப்படி தான் போகிறான், நொண்டி தான் போகிறான். அவன் பார்த்த உடனே கோவெல்லாம் போயிட்டு இருக்கான், மனம் மாறி அப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டான், இதெல்லாம் என்னத்துக்கு, இதெல்லாம் நீ வச்சுக்க, எல்லாம் உனக்கு தான். கர்த்தரை நிறைய கொடுத்துருக்கிறார். சந்திக்கிறதுக்கு என்ன உதவிச்சுன்னா ஜெபம் உதவிச்சு. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, போங்க தைரியமாக ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றிடுவார். 3வதாக சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. என்னோட கூட நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னொரு பக்கம் மார்க் 10:13 எடுத்து வச்சுங்க, வாசிங்க. பக்கம் 29 அப்புறம் 63. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். பாருங்க, முதல்ல சொன்னேன், ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணான். 2வது சொன்னேன், அவன் ஒரு ஃபேமிலி மேன், பிள்ளைகள் குட்டிலாம் இருக்குது, அவங்களுடைய ஆசீர்வாதம் தொடரணும், ஜீவன் தொடரணும்னு ஒரு ஃபேமிலி மேன் ஜெபம் பண்ணான். இங்கே 3வது பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக
இயேசுகிட்ட ஜெபம் பண்ணபடி வந்துக்கிட்டாங்க. நீங்கள் மார்க்கு 10 நீங்கள் 13 வாசிங்க. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடுபடிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். பாருங்க, அவங்க ஆண்டவர்கிட்ட எப்படியா ஜெபம் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ணி கர்த்தரை பிள்ளை ஆசீர்வதிக்கிட்டோம். இது ஒரு டான்ஸ் சொல்லுது, அது சொல்லப்பட்டிருக்கு. அவங்க யார் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வேர் பிரிங்கிங் தேர் யங் ஒன்ஸ் டு ரிசீவ் பிளெஸ்ஸிங் அண்ட் ப்ரேயர்ஸ். யங்னா ஒரு 12 வயசுக்கெலாம் நினைக்கலாம். அந்த மாதிரி ஒரு யங்கில் இது அது. ஏன்னா அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை, அப்போது அணைத்து கொண்டார் அப்படின்னா என்ன? ஸோ ஏதோ தோலுக்கு இருக்கிறான் அவன், அவங்கள தூக்கலை ஆண்டவர். ஸோ யங் அப்படின்னா மேபி 10 வயசு, இல்லைன்னா 12 வயசு, இல்லைன்னா ஒரு 14 வயசு. ஆனால் அதில் கருத்து என்னன்னா, பெற்றோருங்க parents were bringing their young ones to receive blessing and prayer. எப்படியாவது ஆண்டவர்கிட்டேருந்து அவங்க என்ன பண்ணோம்? ஜெபத்தை, ஆசீர்வாதத்தை வாங்கணும் பிள்ளைங்கன்னு கொண்டு வந்தாங்க. இப்போ ஜீசஸ் பிளெஸ்ஸிங் த சில்ட்ரன். முதல்ல ஜாபிஸ் ப்ரேயர் ஃபார் இஸ் பிளெஸ்ஸிங், ஜாக்கப் ப்ரேயர் ஃபார் இஸ் கண்டினியூஸ் பிளெஸ்ஸிங். ஆசீர்வாதத்தை தொடர்ந்து போகிறதுக்கு பாதிலே முடியக்கூடாது. மூணாவது ஜீசஸ் பிளெஸ்ஸிங் த சில்ட்ரன் பிகாஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ். பெற்றோர் நிமித்தம் பிள்ளைகள் ஆசீர்வாதம் எதிர்காலத்தை குறிக்குது. பிள்ளை எதிர்காலத்தில் எப்படி வருமோ தெரில, எதிர்காலத்தை குறித்து ஆசீர்வதிக்கிறது. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? உள்ள 16 அவர்கள் மேலே கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஸ்டேஜ் நமக்கு வரும். கடைசி முதிர் வயதாகும். நம்மளும் என்ன பண்ணோம்னா, நம்முடைய பிள்ளைகளை எப்போவுமே தேவ சமூகத்தில் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைத்து வளர தேவ சமூகத்தை தவிர அந்த பிள்ளையுடைய வாயில் உலக பிரகமான எந்த ஒரு காரியம் வரவே கூடாது. அதில் வைராக்கியமாக இருக்கும். உலகப்பரமான சினிமா பாட்டு, உலகமான டைலாக்கு, உலகமான வீடியோ பார்த்து பசங்க கரப்படவே கூடாது. பார்க்குதா, இன்னும் இந்த ஃபோனை வச்சுக்கோ, ஆண்டவரை பற்றி பாடு, ஆண்டவரை பற்றி கேளு, அவ்வளோதான். அப்படி தேவரே வளர்ந்து வளர்ப்போமானா பிள்ளையான நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் விடாது இருப்பான். இப்போது அந்த பொறுப்பை பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எழுந்து ஜோமன் முடிச்சலாமா? 3 காரியம். ஏன்னா 6 மணிக்கு இன்றைக்கி சம் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, காலேஜஸ் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க, எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நாம் ஒரு பாடலை பாடி கரெக்டாக 6 மணிக்கு முடிச்சிருவோம். என்னென்ன சொன்னேன்? அந்த சகல ஜன பாட்டில் நீ ஆசீர்வாதிப்பார். அது ரொம்ப சந்தோஷம். அது வர வாரம்லாம் நம்ம என்ன மாதிரி ஆசீர்வாதம் சகல ஜனங்களை காணலாம், நம்ம எப்படிலாம் பார்க்கலாம். ஆனால் அதில் இன்னைக்கு முக்கியமாக 109:28 அவள் சபித்தாலும் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எனக்கு எத்தனை பேர் அப்படி ஒரு பாதையில் போறீங்க? உங்களை சுற்றில எத்தனை பேர் உங்களை பார்த்து வயது எறிகிறாங்க, போராடுறாங்க, சபிக்கிறாங்க, பல்ல கடிக்கிறாங்க, முறைக்கிறாங்க, பயப்படாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அவன் சபித்தாலும் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ பாடுமா? ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசை பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசை பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி மாதம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாயு மாதம், பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. சோவான சூழ்நிலை வாழ்ந்திடினோம், எதிர்ப்பு ஏமாற்ற சோர்ந்திடினோம், சோவான சூழ்நிலை வாழ்ந்திடினோம், எதிர்ப்பு ஏமாற்ற சோர்ந்திடினோம், நெருக்க
போரிடும் தேவன் என்னோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் வறண்ட வாழ்க்கை வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுதே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. 100 மடங்கு பலன் தந்திட பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. 100 மடங்கு பலன் தந்திட பெருக்கத்தின் தேவன் என்னோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆத்துமபாரம் பெருகிடுமே. ஊழியம் தீவிரம் அடைஞ்சிடுமே. ஆத்துமபாரம் பெருகிடுமே. ஊழியம் தீவிரம் அடைஞ்சிடுமே. திரள் கூட்டம் சபையே நோக்கி வந்திடும் காலம் இது. திரள் கூட்டம் சபையே நோக்கி வந்திடும் காலம் இது. பலத்தின் மேல் பலனே, பாருங்க, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசை பொழிந்திடும் நேரம். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசை பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் என்னை பெருக செய்வாரி மாத. பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி மாத. கைதட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சகல ஜனங்களை பார்க்கிறோம், நீ ஆசீர்வாதமாக இருப்பார். ஓ, அவர்கள் சபித்தார், நீருடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் கூடி பாடவும் துதிக்கவும் உடைய வார்த்தைகளை கேட்கவும் நாளை எங்களை தந்தீங்கப்பா. உங்கள் வார்த்தையின்படியே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சகல தேவனை காட்டிலும் நாங்கள் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கப்பா. ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொன்னீங்க. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக எங்கள் மேலே பலிக்கும்ப்பா. அது ஆபிரகாம் மேலே சொல்லப்பட்ட வாக்கியம்ப்பா. ஓ ஹல்லேலூயா. உன் சந்ததி, உன்னுடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொன்னீங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஆனால் எங்களுடைய ஆகந்தம் ஜெபம் எல்லாம் ஆண்டவரே அவர்கள் சபித்தாலும், அவர்கள் எதிர்த்தாலும், அவர்கள் தடை பண்ணினாலும், அவர்கள் வழி வாசல் அடைத்தாலும், அவர்கள் விரோதித்தாலும், ஆண்டவரே அந்த விரோத சாபத்துக்கு ஆண்டவரே சபிக்கிறதுக்கு ஆண்டவரே சபித்தாலும் நீர் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதியும். உங்க ஆணை ஆண்டவரை யாபேஸ் மேலே வைத்து அவன் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை தொட்டு அவனை ஆசீர்வதித்தது போல, பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்தது போல உங்களுடைய ஆணை கடாவிட கரத்தை வானத்துக்கு ஏறி செல்லும் போது உயர்த்தி ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் இப்போது இதை பார்த்து கொண்டிருக்க இங்க இருக்கிற பிள்ளைகள் மேல இயேசுவின் நாமத்தில் இறங்குவாரா. ஆசீர்வதிப்பீரா. துதிகரம் நமக்கே செலுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோட கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென். அப்படியே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம்.